எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கிறாங்க. அதை கேட்டு அந்த வீட்டில் எல்லாருமே அப்படியே ஒரு பயங்கர ஒரு அதிர்ச்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அங்கே இருந்த விஜயா ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு அங்கே இருந்த முத்து ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு விஜயா மனோஜ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி கேவலப்படுத்திட்டான் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அது மனோஜோட ஷோரூமுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மனநலம் சரியில்லாத ஒரு பொண்ணு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனோஜ் வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி எங்களோட பொண்ணு, அதாவது எங்கள் பொண்ணுக்கு உங்களை மட்டும் தான் பிடிச்சிருக்கு, இது வரைக்கும் யாரோட பேரையுமே அப்படி சொன்னதில்ல, ஸோ வந்துட்டு உங்களை பற்றி தான் எப்பவுமே பேசிட்டு இருக்கா, ஸோ அதனால நீங்களே எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு மனோஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பயங்கர கோவப்படுறாங்க. அதுக்கு அவங்க அம்மா இந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எங்க பொண்ணுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு தான் சேரும், பல கோடி ரூபாய் சொத்து இருக்கு, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியுமே மனோஜ் பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சம்மதம் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி இந்த விஷயத்தை சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த மாதிரி எங்க ஷோரூமுக்கு வரும், கொஞ்சம் மனநல சரியில்லாத பொண்ணு, அந்த பொண்ணு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜயா ஃபர்ஸ்ட் பயங்கரமா திட்டுறாங்க, டே மனோஜ் நீ யாரு, உன்னோட லெவல் என்ன, நீ என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கும்போது மனோஜ் சொல்றாங்க, அம்மா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னா எனக்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள்லாம் கிடைக்குமா, அதாவது அந்த பொண்ணு ஒரே பொண்ணு, அதுக்கு நிறைய சொத்து இருக்கு, அதெல்லாம் எனக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்போ ஓகேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த முத்து இந்த மாதிரி விஜய் மனோஜ் இவங்க 2 பேருமே பார்த்து இந்த மாதிரி என்ன நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அதாவது மனசார அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா கூட பரவாயில்ல, நான் பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்றீங்களே, உங்களை எல்லாம் கேவலமா திட்டுறதே கேவலமா பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கிட்ட அந்த 2 பேரும் என்னடா இப்படி கேவலப்படுத்துறான் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காங்க.